Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே வைரலாக இருக்க இந்த மாதிரி ஒரு ரீல்ஸை எப்படி உங்களோட மொபைலில் அதுவும் VN ஆப்பில் எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க VN ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ளஸ் போட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஃபோட்டோ இருக்கும். நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபோட்டோ கிட்ட வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 8 ஃபோட்டோவே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் பாருங்களேன் ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 9:16 ரேஷியோ, அதாவது ஃப்ரேம் ரேட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீல்ஸோட ஃபார்மேட், அதாவது ரீல்ஸுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம பக்காவாக செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் அதே செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டாப்பில் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ஃபார்மெட்டை கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் டு ஆட் மியூசிக்னு இருக்கா, இங்கே பாருங்கள் கீழே இது கிளிக் பண்ணுங்கள். இதில் மியூசிக் எஃபெக்ட்டு ரெக்கார்டுன்னு இருக்கும். மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஆடியோ, அதாவது வீடியோவிலேருந்து நம்மளுக்கு ஆடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒரு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் நேம்னு இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஸ்ரீ டெவில் போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே அந்த சாங்கு தான் இருக்குது. ஸோ அந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பீட்டுன்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக வந்து கேப் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பீட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக கர்சரை செட் பண்ணிவிட்டு ஒரு பீட் மார்க், அதுக்கப்புறம் நோத்திட்டே வாங்க. இந்த இடத்துல வந்து அதாவது ஃப்ரண்ட்டில் கம்மியாக வந்துட்டு டக்குன்னு அதிகமாக வரும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பீட் மார்க், அகெயின் கம்மியாக வந்து திரும்ப ஹை ஆகும். ஸோ இங்கே ஒரு பீட் மார்க், அகெயின் இங்கே எங்கெங்கே ஹை ஆகுதோ, அதாவது எந்தெந்த இடத்துல கம்மியாகிட்டு அதிகமாகுதோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பீட் மார்க் போட்டுருங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் மார்க் போட்டிருக்கேன். கொஞ்சம் கேப் போட்டுட்டு ஒரு பீட் மார்க் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போக பீட்டு கம்மியாகிட்டு அதிகமாகுது, அகெயின் கம்மியாகிட்டு அதிகமாகுது. இதே மாதிரி எங்கே அதிகமாகுதோ அந்த இடத்துல கரெக்டாக கர்சரை செட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கல அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பீட்டு மார்க் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே டிக் பண்ணுறேங்க, இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம அங்கே பீட்டு மார்க் பண்ணோம்ல ஸ்டார்டிங், அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மேலே பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியலனா இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பீட் மார்க் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை விட்டுருங்க.
அதாவது ஸ்டார்டிங் வந்து மியூசிக் இல்லாமல் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பீட்டை விட்டுருங்க. அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். செகண்டு கிட்ட வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்பேண்ட் அண்டு இது பண்ணால் உங்களுக்கு அது பெருசாகும் சின்னதாகும். அதை எப்படி டக்குன்னு இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கங்க. நீங்கள் ரைட் சைடு எழுத்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், திரும்ப லெஃப்ட் சைடு எழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு அந்த பீட் மார்க்குக்கு தான் வேணும், மற்ற எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அதுக்காக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ வந்து கரெக்டாக அது பீட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட வாட்டர் மார்க் வரும். ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் போயிடும். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எக்ஸ்ன்னு இருக்கா, கீழே பாருங்களேன் எஃப்எக்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளாக் ஒயிட்னு இருக்கும். உங்களுக்கு பிளாக் வேணால் பிளாக் வச்சுங்க, ஒயிட் வேணால் ஒயிட் வச்சுங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பிளாக் தான். ஸோ பிளாக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அதே ஒயிட் கிளிக் பண்ணால் அந்த இடத்துல ஒயிட்டாக வரும். ஸோ ஒயிட்டு மேபி நல்லா இருக்காது, வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் வச்சுருக்கோம்ல, அந்த பீட் மார்க் கிட்ட செட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த பீட் மார்க் கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 0.2 கரெக்டாக இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 0.2 அந்த இடத்துல வந்து இது ஸ்டார்ட் ஆகணும், இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக கம்முன்னு இருக்கும். டக்குன்னு அந்த சாங் வந்ததுன்னு இந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த பீட் மார்க் வந்து உங்களுக்கு பண்ண சொன்னேன். இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு அந்த பீட் மார்க்கை பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்லைடு ரைட் அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் அடுத்த ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ், ஸ்லைடு ரைட், அடுத்த ஃபோட்டோ ஸ்லைடு ரைட், அடுத்த ஃபோட்டோ ஸ்லைடு ரைட். சேம் அதே தான், எல்லாத்துக்கும் அதே ஃபில்டர் தான், அதே எஃபெக்ட் தான். ஓகே சூப்பர். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரீல்ஸு. ஸோ இந்த ரீல்ஸை வந்து நீங்கள் பண்ணி போடும்போது லைக்ஸ் சும்மா பிச்சிக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தால் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டில் அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. டாடா பை பை.